இன்னைக்கு அமெரிக்காவுக்கு, இஸ்ரேலுக்கு யாரெல்லாம் ஆதரவு தெரிவிக்காங்களோ, அவங்கலாம் சொல்றது ஒண்ணே ஒண்ணுதான். என்னைக்கு வளைகுடா நாட்கள் அமைதியா இருக்குதோ, என்னைக்கு வளைகுடா நாட்கள்ல அமைதி திரும்புதோ, என்னைக்கு வளைகுடா நாட்கள்ல பொருளாதாரத்துல அதிகமா வளைகுடா நாட்கள் முன்னேறுதோ, அன்னைக்கு தான் வளைகுடா நாடுகளை சார்ந்திருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும், குறிப்பா சொல்லப் போனோம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய 140 கோடி பேர் இந்தியாவில் இருக்கிறோம். இந்தியாவுக்கு 140 கோடி பேர்ல கிட்டத்தட்ட 40% பேர் வளைகுடா நாடுகள்ல இருக்கக்கூடிய வியாபாரங்களையும், தொழில்களையும், ஏற்றுமதியையும் நம்பிதான் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வளைகுடா நாடுகள்ல இருக்கக்கூடிய பொருளாதாரம் தான் இந்தியா மட்டும் இல்லாம ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், நேபாளம், பூட்டான், இன்னும் தாய்லாந்து இந்த மாதிரி ஜப்பான் வரைக்கும், யுஎஸ் வரைக்கும் இன்னைக்கு இன்னும் எத்தனையோ நாடுகள்லயும் பொருளாதாரத்துல வளைகுடா நாடுகள் தான் கை கொடுத்துட்டு இருக்காங்க. வளைகுடா நாட்கள் வெறும் எண்ணெய் வியாபாரம் மட்டும் இல்லாம, எண்ணெய் வியாபாரம் மேஜரா இருந்தாலும் எண்ணெய் வியாபாரம் மட்டும் இல்லாம பல ஏற்றுமதி இறக்குமதி பொருட்கள் வளைகுடா நாட்கள் மூலமா தான் இன்னைக்கு உலகத்தில் நடந்துட்டு இருக்கு. சந்தை மதிப்பை பொறுத்த வரைக்கும் உலக அளவுல வளைகுடா நாட்கள் என்னைக்கு அமைதியா இருக்காங்களோ அன்னைக்கு தான் பொருளாதாரத்துல உலகங்களே நிலையான ஒரு நிலைத்தன்மை இருக்கும். அது வரைக்கும் எந்த நிலைத்தன்மையும் இல்லாம, சீர் இல்லாம, ஏற்ற இறக்கத்தோட இருக்கும். இது யாரை பாதிக்கும்? பணக்காரங்களை என்னைக்குமே பாதிக்காது. அடித்தட்ட மக்கள் அன்னன்னைக்கு வாழக்கூடிய மக்கள், அன்னன்னைக்கு உழைத்து வாழக்கூடிய மக்களை தான் பாதிக்கும். இவங்களுக்கு தான் இந்த பொருளாதார சிக்கல்கள் ஏற்படும். வளைகுடா நாட்கள் இன்னைக்கு நீங்க அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஆதரவு தெரிவிக்கும் போது, அமெரிக்கா இன்னொரு கண்டத்துல இருந்து அடுத்த கண்டத்துக்கு இன்னைக்கு ஈரானை தாக்கிட்டு இருக்காங்க. இது